இது உடம்புக்கு நல்லது கிடையாது. அவங்க என்ன இதெல்லாம் விற்கிறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் வாங்கி திங்க கூடாது. இது அன்ஹெல்தி அப்படின்னு ஐயா அடி விட சொல்லுவாரு. இன்னைக்கு பார்த்து நல்ல வேலை பஞ்சு மிட்டாய் கடை நம்ம கண்ணுல பட்டா 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே ஒரு பாட்டு படிக்கணும் போல இருக்க. பஞ்சு முட்டாய் சோளக்கொட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சோளக்கொட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போட போலே நெஞ்சுக்குள்ளே நீ வரியா? அடப்போவே, இந்த பையன் டியூஷனுக்கு போயிருக்கான்ல நினைச்சோம். எப்படியோ நம்மள மாட்டி விட்டானே. அடப்போவே, அசிங்கப்பட்டியா குமாரு? இது தேவையா? இப்போ அம்மா உன்னை நொறுக்கி தள்ள போகுது. இதுல உன் மோடைக்கு பாட்டு வர. என்னல முழிக்கிற? டியூஷனுக்கு போயிட்டு நினைச்சியா? அசிங்கப்பட்டியா குமாரு? எப்படி மாட்டி வச்சேன்? இத்தனை நாள் என்கிட்ட எப்படி ஆட்டம் காட்டின? இப்போ அம்மாட்ட தடுமாடி வாங்க போடடா. ஐயோ, என்ன சொல்ற? ஏனே இப்படி இருக்க? நீ தானே பஞ்சு மிட்டாய் கேட்ட. நேத்து கூட பள்ளிக்கூடத்துல வந்து ஓடும்போது பஞ்சு மிட்டாய் கடை டிங் 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 டிங்னு பெல்லடிச்சிட்டு ஓடுனானே. அப்ப நீ என்ன சொன்ன? தம்பி, எனக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குடா அப்படின்னு சொன்னியா? சாடி, அண்ணா ஆசையை நிறைவேற்றணுமோன்னு சொல்லி அப்படியே வாங்கி வச்சேன். ஐயோ, இந்த அண்ணன் வர போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி அப்படியே ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சா, அதை படிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே நீ வந்துட்ட. பொய் சொல்லாதல. நானால உன்னை வாங்கி வைக்க சொன்னேன். எவ்வளவு பொய் சொல்ற? எம்மா, இவன் பொய் பேசுறாமா? என்னனே நீ சரியான ஞாபகம் மறதியா இருப்ப. இங்க பாரு, நீ சொல்ல போய் தான் நான் ஆசையா வாங்கி வச்சிருந்தேன். நான் வாங்கி வச்சேன்னா இதுக்குள்ளேயே நான் தின்றுக்க மாட்டேனா? படவு, நான் எதுக்காக இப்படி இருக்கேன்? ஏனே இப்படி இருக்கேன்? சே, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. அம்மா, பொய்யா சொல்றாமா? நான் சொல்லவே இல்லம்மா. ஒரு நாள் கூட நான் பஞ்சு மிட்டாய் வேணும்னு காட்டதும் கிடையாது, நான் ஆசைப்பட்டதும் கிடையாது. இவன் பொய்யா சொல்லிட்டு திடறாமா? டேய், என்னடா இது? போப்பா, பஞ்சு மிட்டாய் கடை ரொம்ப கஷ்டப்படுறான். சரி பாவம், அண்ணனும் சொன்னானேன்னு சொல்லி வாங்கி வச்சேன் தெரியுமா? ஓ, பஞ்சு மிட்டாய்க்கார மேல ரொம்ப அக்கறை ஐயாக்கு. இப்ப வெளுக்க போற பாரு. ஏமா அப்படி இருக்க? இதெல்லாம் ஒரு சமூக சேவை தெரியுமா? பாவம், அவரை 4 இடத்துக்கு அலைஞ்சு கஷ்டப்பட்டு நிக்கணுமேன்னு சொல்லிட்டு சரினே நானே ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கிட்டேன். மித்தத என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொன்னேன் தெரியுமா? புரிஞ்சுக்காம அப்படி பேசுவேன். மாட்டிக்கிட்டு முழிக்கும் போட்டு நல்ல பொய்யா சொல்லிட்டு திடீர்னு சரியான ஆளு. இப்போ இப்படி எல்லாம் சமாளிக்கிறான். அப்படியே முழு பூசணிக்காவ சோத்துக்குள்ள மடப்பியே. பாவி பேவுல இப்படியெல்லாம் போட்டு கொடுக்குது. ச்சே, ஒரு பஞ்சு மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி அம்மா முன்னாடி மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமே. சாடி, எல்லாத்தையும் சமாளிப்போம். பரவாயில்லண்ணே, இந்தா நீ அம்மாக்கு பயப்படாத. அம்மா நீ சாப்பிட்டா ஒன்னும் சொல்லாது. நீ ஆசைப்பட்டு கேட்ட பஞ்சு மிட்டாயி சாப்பிடுனே. இப்படி கோவப்படாதனே. மறுபடி எப்படி போய் சொல்றான்? நல்ல முழு பூசணிக்காவ நல்ல சோத்துக்குள்ள மடப்பான். ஏனே இப்படி பயந்து என்னத்தையாவது ஒளர்ற? அம்மா அப்படிய பூசணிக்காவ இம்புடு சோத்துக்குள்ள எப்படி மறைக்க முடியும்? இம்மா பாட்டியம்மா எப்படி பேசுறானு? நீ போய் கம்பு எடுத்துட்டு வா, தொழிய உரிக்கட்டும், அப்பதான் அடங்குவான். என்னப்பா நீ? நேத்து நீ கூட தான் பஞ்சு மிட்டாய் கேட்ட. இப்போ அம்மாவை கண்ட உடனே அப்படியே பயந்து நடுங்குற. சொல்லுப்பா. ஆமா, நானும் கேட்டேன்ல. ஏ ஐசு, நீ உள்ள போ. நான் கேட்டதுனாலதான் பிள்ளை வாங்கி வச்சிருக்கான். பாப்பா, இம்புட்டு தூரம் சொன்னபடா தான் சொல்லுவியா? உனக்கா சொல்ல தோணாது?
சரியான ஆளுதான். இலே, உங்க அப்பாவையும் கூட்டிட்டு சேர்க்கறியா? வீட்டுக்குள்ள வந்துதானே ஆகணும். நீ வா, அப்ப கவனிச்சுக்கிறேன். டேய், நான் தானே கேட்டேன், கொண்டா. அதுவும் சரிதான். ஐசு, உனக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா? என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு, நான் ஊத்தி தரேன். என்ன ஐசு, உன்கிட்ட தானே கேக்குறேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ எதுக்கு ஐசு இங்க வந்த? நான் தான் ரூம்க்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல. நீ உள்ள வா, சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாளும் கடையில் வாங்கிட்டு வந்தேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு நானே உனக்கு செஞ்சு தரேன். வேலைக்கு ஒரு பாட்டிக்கிட்ட பேசிட்டேன், அவங்க காலையிலே வந்துடுறேன்னு சொன்னாங்க. எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க, நீ கவலைப்படாத. உங்கள் அம்மா லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மத்தியானத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணு. நாளையிலேருந்து நானே சாப்பாடு பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போகிறேன். ஐயோ, ஏன் தான் இப்படி கஷ்டப்படுறீங்க? நான் பண்ணிக்குவேன். சாப்பாடு பண்ண தொலையாதா? எம்பிட்டு நேரம் ஆகும்? ஏங்க, நான் தயிர் விட்டு கூட சாப்பிட்டுக்குவேன். இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லை ஐசு, இந்த நேரம் தான் நீ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதனால் என்ன முடியுதோ அதை நான் செஞ்சு தரேன். நீ ஏன் கவலைப்படுற? உங்கள் அம்மா வந்து வளகாப்பு போட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கல, அவங்க கூட்டிகிட்டு போனதும் அங்கே உங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க. சரிங்க தான். பசங்க சாப்பிட்டாங்களா இல்லையா? அதெல்லாம் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் வரேன், நீ வா. இங்கே பாருங்க, இங்கே நான் ஒருத்தி உசுரோடு தான் இருக்கிறேன். என்னத்துக்கு இப்போ வேலை கறி வைக்கிறீங்க? ஏங்க, நேற்று ஏதோ ஆத்திரத்தில் பேசிட்டேன், அதுக்காக சாப்பாடு செய்ய மாட்டேன்னா சொல்கிறேன். எதுக்காக இப்படியெல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? வயசு உள்ள போ. காலையிலே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு, நகர்ந்து போ. நான் ஐஸுக்கு சாப்பாடு கொடுக்கணும். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ நேற்று ஆத்திரத்தில் பேசிட்டேன், அதுக்காக நீங்களே எல்லாம் பண்ணுவீங்களா? அப்ப நான் என்னத்துக்கு? அதான் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கதை பேசிக்கிட்டு இருக்கல, அதான் உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட உட்காந்து பேசு. எனக்கு இப்போ உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு மூடும் இல்லை, எனக்கு பேசுறதுக்கு நேரமும் இல்லை. நகர்ந்து போ. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நேற்று ஏதோ ஆத்திரத்தில் பேசிட்டேன், அதுக்காக உன் இஷ்டத்துக்கு நடந்துக்குவியா? உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாயில என்ன கல்லா போட்டிருக்கேன்? அதான் தின்னுக்க முடுக்க பேசுவல, பேச வேண்டியதானே? இப்ப என்ன மகாராணிக்கு அப்படியே கொம்பு முளைச்சி மேல நின்றுகிட்டு இருந்த, இப்ப எதுக்கு கீழே இறங்கி வந்த? ஓஹோ, அவ சாக போறா, அதனால அவளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையால ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறியாக்கும். ஏண்டி, உனக்கா தோணுனா செய்வ, இல்லைன்னா செய்ய மாட்டேன். நான் என்ன உனக்கு வேலைக்காரியான்னு கேட்பேன்? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா? இப்ப மனசாட்சி குத்த ஆரம்பிச்சிட்டோ? எங்க திடீர்னு செத்துக்கித்து போய் தொலைஞ்சிட்டானா நம்ம மேல எல்லாம் பழி விடும். அதுக்காக நம்மளையே மாத்திக்குவோன்னு நினைச்சியாக்கும். நீங்க பாருங்க, நான் ஆத்திரப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஏதோ கோபத்துல அப்படி நடந்துக்கிட்டேன், அதுக்காக அப்படியே இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? நானும் மனுஷி தானே. நகர்ந்து போங்க, இதை கொண்டு குப்பையில போடுங்க, நான் அவளுக்கு வேற செஞ்சு கொடுத்துக்கிறேன். இனியும் உன்னை நம்ப தயாரா இல்லை. அம்மா தாயே, போதுமா? உனக்கு தேவைனா ஈனு எல்லாருக்கிட்டையும் இழிச்சு பேசுவ, உனக்கு தேவையில்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி எறிவ. இங்க பாரு, உன் கூட போராடலாம் எங்களுக்கு ஆவியம் இல்லை, நேரமும் இல்லை. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நீ மனுஷியா இருந்ததுன்னா உங்ககிட்ட பேச முடியும், மிருக ஜென்மத்துக்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதானே, என்ன கண்டாலே உங்களுக்கு பிடிக்காதுல்ல. கடைசி வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்பதான் புரியுது. அவ எங்க செத்து தொலைச்சிருவாளோன்னு வந்து ஈனு இழிச்சுக்கிட்டு நிக்கிற. இங்க பாருமா தாயே, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவ ஏன் பொண்டாட்டி, அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ உள்ள போடி. நீ என்ன பார்க்குற? உள்ள போ. யாரு கையாலையும் பச்சை தண்ணி கூட குடிக்காத. உனக்கு விஷத்தை வச்சாலும் வச்சிருவாங்க. இவங்களை எந்த கதையிலையும் சேர்க்க முடியாது. என்னையா சொன்ன? என்ன சொன்ன? உனக்கு என்ன பார்த்தா எப்படி தோணுது? என் முகரையில
என்ன எழுதி ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நானா விஷத்தை வைப்பேன்? நானா விஷத்தை வைப்பேன்? அப்போ நீ என்னை இன்னும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்க? வாய மூடு. உன்கிட்ட எதுவும் பேசலன்னு சொன்னேன். நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், அவகிட்ட பேசினா குத்தம், சிரிச்சா குத்தம். என்ன என்ன செய்ய சொல்ற? என்ன செய்ய சொல்ற? அவ இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கோ. அவ போய் சேர்ந்துருவா. அப்புறம் நீ நிம்மதியா சந்தோஷமா நீ நினைச்சபடி இருக்கலாம். போதுமா? அது வரைக்கும் அவளை தொந்தரவு பண்ணாத. அவளை நிம்மதியா இருக்க விடு. அப்போ அவ சாகணும்னு நான் நினைக்கிறேன், அப்படித்தானே? ஐயோ, இத நான் ஏன் வாயால சொல்லணுமா? உனக்கு அதுதானே எண்ணம். நேத்து எத்தனை முறை சொன்னேன், போய் தொலை தொலை, நீ தொலைஞ்சாதான் நிம்மதி, ஒரே அடியா போயிருன்னு. எதையும் நான் மறக்கல. இங்க பாரு, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்னை நீ உசுரோடவே பார்க்க முடியாது. அத ஞாபகத்துல வச்சுக்க. ஏய், உள்ள வா. பாத்தியம்மா எப்படி பேசுறாரு? என்னை இவர் புரிஞ்சுக்கவே மாட்டாரா? ஏன் இப்படி இருக்காரு? ஏய், அமைதியா இரு. நீ அவளை அப்படி பேசினதும் தப்பு தானே. அவர் ஏதோ வேதனையில இருக்காரு, அதனாலதான் அப்படி பேசுறாரு. விடு. ஏம்மா, என்ன இப்படி பேசுற? அவ சாக போறானே டாக்டர் சொன்னா, அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? நான் அப்படியெல்லாம் நினைப்பனா? அவ நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா எனக்கும் கஷ்டமா தானே இருக்கும். ஏமா இவர் புரிஞ்சுக்க மாட்டாரு? என்னடி சொல்ற? என்ன சொல்ற? நீங்க வாங்கம்மா, உள்ள வாங்க. என்னடி சொல்லுத? என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா? எந்த டாக்டர் போய் அப்படி சொன்னான்னு சொல்லுத? ஏய், நீ பொய் தானே சொல்ற? பொய் தானே சொல்லுற? என்னம்மா, நான் வேற யாரையோ பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நீங்க இப்படி அரை குறைய கேட்டுட்டு ஏங்கிட்ட இப்படியெல்லாம் கேக்குறீங்க? வாய மூடு அனிதா. நீ பேசிக்கிட்டு இருக்கதே நான் கேட்டேன். ஏய் ஐசு, இங்க வாடி. ஐசு, வாங்கத்த, உள்ள வாங்க. ஏன் இப்படி கோவமா நிக்கிறீங்க? என்னாச்சு? என்ன மாப்பிள, உங்க பொண்டாட்டி என்ன சொல்லுதா? இவ சொல்றதெல்லாம் உண்மையா? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்னத்த, என்ன சொல்றீங்க? எந்த டாக்டர்? நாங்க இனிமேதான் டாக்டர் கிட்டே போகணும். என்னத்த சொல்றீங்க? பொய் சொல்லாதீங்க மாப்பிள, பொய் சொல்லாதீங்க. ஐஸுக்கு என்ன என்ன சொன்னாங்க? உண்மையை சொல்லுங்க. அவ ஏற்கனவே ஒரு தடவை கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் மறைச்சா. இப்பவும் நீங்க இப்படியெல்லாம் மறைக்காதீங்க. என்னாச்சுமா? ஏன் அவர்கிட்ட கோவமா பேசிட்டு இருக்க? வா, உள்ள வா. நீ வாய மூடு. நீ மறைச்சு மறைச்சுதான் இந்த கதிக்கு ஆளாக்கியிருக்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா என்னையே திருப்பி கேட்குறியா? என்னம்மா, உனக்கு என்ன ஆச்சு? இப்போதானே நுழைஞ்சு டாக்டர் என்ன சொன்னாரு, ஏது சொன்னாருன்னு கேட்டுட்டு இருக்கேன். நாங்கள் இனிமேல் தான் டாக்டர் கிட்ட போகணும். எத்தனை தடவை சொல்றது? எனக்கு என்னம்மா? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தானே இருக்கேன். இந்த பார்க்குறல்ல. வாய மூடு ஐசு. என்னமோ நீ சாக போற அப்படி இப்படின்னு அவ ஆத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நீ ஒன்றும் இல்லைங்கிற. ஏய், முழு பூசணிக்காவ சோத்துக்குள்ள மறைக்காத. ஒழுங்கா சொல்லுடி. பெத்தவளுக்கு தான் வலியும் வேதனையும் தெரியும். என் வயிறு அப்படியே பத்தி எரியுது. நீ என்னன்னா சிரிச்சு சிரிச்சு மழுப்புற. ஏற்கனவே இப்படித்தானே நடந்துக்கிட்ட. என்னை ஏமாத்திட்டுலடி. அன்னைக்கு இப்படித்தானே இருந்த. ஏய், உண்மையை சொல்லு. ஐயோ அம்மா, உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுற? நீ சொல்ல மாட்டே. நீ கடைசி வரைக்கும் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படியே சிரிச்சு சிரிச்சு மழுப்பி தானே எல்லா விஷயத்துலையும் உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட. இப்போ இதையும் செய்யறியா? என்ன கேசுமா? ஆச்சு வந்த உடனே சத்தக்கடா போட்டுட்டு இருக்கு. நீ ஏதாவது தப்பு பண்ணினியா? ஏ ஐயா, என்ன பத்த ராசா, எம்பிட்டு அறிவு ஒடியாந்து கேட்குறானே. ஏ ஐயா, இங்கே வா. ஆச்சி சத்தம் போடுறேன்னா உங்கள் ஆத்தாக்காரி நேரத்துக்கு திங்க மாட்டுக்காளே. அதை நினச்சி தான் ஆச்சிக்கு கோவம் வந்துட்டு. அதெல்லாம்
வேலைக்காரி என்னைக்கு தான் சொன்ன பேச்சை கேட்டா அவ எப்பவும் கேட்க மாட்டா. அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். சரி அண்ணன் எங்க? அடையாச்சி கேக்கட பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டேனா அவன் மேல பழி போட்டுட்டேனா அதான் கோபமா வீஞ்சிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ஐயா, அண்ணன்கிட்ட இப்படியா சண்டை போடுவாவோ? அண்ணன் பாசக்காரனாச்சே. ஆமா ஒரு பெரிய பாசக்காரரு நான் மோசக்காரன் போச்சி. ஐ பெரியாச்சி ஆச்சி எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏ ஐயா, என் தங்கம் இங்க வா. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படியா இருக்க? ஆச்சி நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா இவன் கூட இருந்தா யாராவது நல்லா இருக்க முடியுமா? எல்லா தப்பையும் பண்ணிட்டு என் மேல பழி போடுறான் தெரியுமா? அண்ணனும் தம்பியும் எப்பவும் சண்டை போடாம ஒத்துமையே இருக்கணும், சரியா? சரி ஆச்சி. ஆச்சி உங்களுக்காக பணியாரம் சுட்டு கொண்டு வந்தேன். 2 பேரும் வந்து சாப்பிடுங்க. பொடியோடும் நல்ல இனிப்பா இருக்குமே. ஆமாயா, கருப்பட்டி போட்டு சுட்டேன். வாங்க எடுத்து தரேன், சாப்பிடுங்க. சரி ஆச்சி. ஐசுமா நீனு வா சாப்பிடலாம். நீயும் தம்பியும் சாப்பிடு, அம்மா வாரேன். சரிம்மா. செடி வா, சூடா இருக்கு, நீயே 2 சாப்பிடு. இல்லைம்மா, பசங்களுக்கு கூட நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏன் அனிதா, என்ன பார்க்குறவ? நீ மட்டும் ஏன் நின்றுட்டு இருக்க? வா, நீயும் வந்து சாப்பிடு. நீங்கள் போங்கம்மா, நான் வரேன். சரி சரி வா. விலகி விலகி என்னத்துக்கு நிற்கிற? இருக்கும்போது சந்தோஷமா இருங்க. போகும்போது என்னத்தை கொண்டுட்டு போறியேன்னு அப்புறமா பார்ப்போம். ஐசு, அதான் உங்க அம்மா வந்துட்டாங்கல்ல, அவங்க பார்த்துக்குவாங்க. நான் கிளம்பட்டா? சரிங்க தான், நீங்கள் கவலைப்படாதீங்க. தைரியமா போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஐசு, அப்போ நான் சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? பரவாயில்ல தான், நீங்கள் வேலையை முடிச்சிட்டே வாங்க. அதான் அம்மா இருப்பாங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, உள்ள போ, போய் ரெஸ்ட் எடு. சரிங்க தான். சி, நகர்ந்து போ, உன்னை கண்டாலே அருவருப்பா இருக்கு. ஐசம்மா சீக்கிரம் வா. அனிதாம்மா சீக்கிரம் வாம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? வீடியோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஹாய் அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அருண்சலம், அஸ்வின் செல்லம், மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஐஸ்வர்யாக்காக்கு என்ன ஆச்சு? அனிதாக்கா, உங்க அம்மா பேசுறது ரைட் கிடையாது, தப்பு தப்பா பேசுறாங்க, உன்னை தூண்டி விடுறாங்க. இது சரிப்பட்டு வராது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கத்தான் நல்லா இருக்கும். அக்கா, உங்க அம்மா பேச்ச கேட்காதீங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. உனக்கு புரியுது, இந்த அனிதாக்கு புரியணும்ல. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, என்ன சரிப்பட்டு வராதுன்னு சொல்லியிருக்கீங்க? எல்லாம் சரிப்பட்டு வராது தான், என்ன செய்யறது? இந்த ஐஸு திருந்தணும்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் நேசமணியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா, என்ன மறுபடியும் முருங்கை மரம் ஏறியாச்சா? கோவப்படாத அனிதா, ஐஸ்வர்யாவை நல்லா பார்த்துக்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன நேசமணி அக்கா, எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க? முருங்கை மரம் ஏறிட்டேன் நான். என்ன செய்யறது? இவ படுத்துகிற பாடில் என் மண்டையே சுற்றி போகுது பார்த்துக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸு, உடம்ப பார்த்துக்க. அம்மா, அனிதா திட்டுறது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது.
போதாதுக்கு அம்மா குரங்கு வந்து உட்காந்துருக்கு, எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன இதுக்கே கவலைப்பட்டா எப்படி? எல்லாத்தையும் தாண்டி தானே வந்தாகணும். தெய்வமக்கா, நீங்களாம் எவ்வளோ தைரியமாக இருக்கிறீங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் எல்லாத்தையும் சமாளித்து வெளியே வந்துடுவேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது எனக்கு வேற என்ன கவலை? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன தெய்வமக்கா, என்ன ஒன்றுமே சொல்லலை, ஒன்றும் கேட்கல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகிஷாலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி மச், வெரி நைஸ் வீடியோ, சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. கமெண்ட் ஒன்று எழுதலை. அனிதாவை பற்றி எழுதுறதுக்கு மனசு வரலையா? அவள் பண்ணுற வேலையை பார்த்தா கஷ்டமாக இருக்கா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. என்ன அபிதாக்கா, ஒன்றுமே சொல்லலை, ஏதாவது திட்டுவீங்களே? ஒன்றும் திட்டலையா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம் சேட்டை ரொம்ப அழகா இருக்கு. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பராக பேசுறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா சூப்பர். ஐஸ்வர்யா அக்கா ஒன்றும் ஆகக்கூடாது. அரவிந்த் மாமா, அனிதா அக்கா, அம்மா பேசுகிற பார்க்க கோவமா வருது, பார்க்க பிடிக்கல. ஐ ஹேட் யூ. அனிதா அக்கா, லவ் யூ ஸோ மச். ஹாய் ஐஸ்வர்யாம்மா, அனிதாம்மா, அப்பா, தம்பி, அஸ்வின் தம்பி, அருண் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச். உமான்னு சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான். ஹாய் பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், எப்படி இருக்கீங்க? பை பிரகாஷ் அப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர். இங்கே எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா சாப்பிட்டீங்களா? நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. சங்கீதா, எப்படிமா இருக்க? நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்கக்கா, எல்லாம் சரியாயிடும். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. என்ன சங்கீதாக்கா, என் மேலே எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கோவம் தான். போங்க, நான் என்ன பண்ணட்டும்? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அப்பா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி. எல்லாருக்கும் ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன வசந்தி அக்கா, இன்னைக்கு ஒன்றுமே சொல்லலை. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் விபிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் வீடியோ, தேங்க்யூ வீடியோ அண்ட் அண்ணன் தம்பி சண்டை நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விபிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் விபிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா.
ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, ஹாய் அஸ்வின், அருண், அத்தா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, புச்சுக்குட்டி, மயிலுக்குட்டி, கண்ணுக்குட்டி, அம்முக்குட்டி, அஸ்வின் தங்கம், அருண் தங்கம், மாசா இருக்கீங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குடி செல்லங்களா. செம மாஸ் குட்டிகளே. ஐஸ்வர்யா என்ன அருமையாக இருக்குது. ஐஸ்வர்யா இப்படி சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, உங்கள் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக மீண்டு வருவீங்க. நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன். தைரியமாக இருங்க, தைரியத்தை விடாதீங்க. அனிதா கொஞ்சமாவது நல்ல அனிதாவா இருங்க. ஆனால் உங்க மனம் நல்லா புரியுது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஐஸ்வர்யாவே அனிதாவே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கோவப்படுறீங்க, அதை குறைச்சிக்கோங்க. அதான் நீங்களும் கோவப்படாதீங்க, அனிதாவை அடிக்காதீங்க. அனிதாவோட மனசு வலிக்கும்ல. வீடியோ வேற லெவல், அருமையான வீடியோ. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் செம்ம மாசாக இருக்குது. செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, மயில்குட்டி, ரயில்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அம்முக்குட்டி, தங்க பட்டுக்குட்டிகளே, அம்மு செல்லம், அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், லவ் யூ, உம்மா உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. மாசிலா, எப்படிமா இருக்க? சாப்பிட்டியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? அனிதாவை அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவள் படுத்துகிற பாடில் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. என்ன மாசிலாக்கா, கோவத்தை குறைக்கணும்னு தான் நானும் பார்க்குறேன். இவன் என்னத்தையாவது இழுத்து விட்டு ஏல்வெளி பண்ணி விட்டுறா. என்ன செய்ய சொல்கிறீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தங்க குட்டி, பட்டு குட்டி, ரயில் குட்டி, புச்சு குட்டி, எப்படி இருக்கு? ஐ லவ் யூ so much. ஹாய் ரயில் குட்டி, மயில குட்டி, தங்க குட்டி, புச்சு குட்டி. மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அஸ்வின் இஸ் ஏ கியூட் லிட்டில் பாய் லைக் மை கிராண்ட்சன். ஹீ இஸ் இன் அப்ராட். ஐ மிஸ் ஹிம் a lot அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். கிராண்ட்சன் அப்ராடில் இருக்கானா? ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? என்ன செய்கிறது? ஐ லவ் யூ ஸோ மச்மா. அஸ்வினை பார்த்து ஆறுதல் பட்டுக்க வேண்டியதான். ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பேரனோட ஞாபகம் வந்துட்டா. அஸ்வினை பார்த்து பேரன் நினச்சிக்கோங்க. லவ் யூ அக்கா. கூடிய சீக்கிரம் உங்களை பார்க்க வருவாங்க. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. உங்கள் பேரனுக்கு ஒரு ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வினை பார்த்த உடனே உங்க பேர ஞாபகம் வருதா? அப்போ அவன் அவ்வளவு சேட்டை இவன் பண்ற மாதிரி அவனும் சேட்டை பண்ணுவானா? ஐ லவ் யூ சூப்பர் குட்டி பையா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? பாத்தீங்களா, அஸ்வினை பார்த்த உடனே அவன் ஞாபகம் வந்துட்டு சொல்றீங்களா? அப்போ அஸ்வின் மட்டும் அவனும் எடுப்பான். ஐ லவ் யூ குட்டி பையா. உன் பேர் என்னது? நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஹாய் லக்ஷ்மி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் ரெண்டு பேரும் சூப்பராக செல்லங்களா. அனிதாக்கா, நீங்கள் மறுபடியும் மாறிட்டீங்க. இந்த அம்மா கறி வேற ஏற்றி விடுறா. ஐசக்கா சரி சூப்பர். அனிதாக்கா, நீங்கள் பண்ணுறது பிடிக்கல. ஐசக்கா மேலே கோவப்படுறீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையாக இருக்கிறது நல்லா இருக்கும். ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா. அனிதாக்கா, உங்கள் பச்சை சேலை சூப்பர். உங்கள் மேலே எவ்வளவு கோவம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் படிக்கும்போது சிரிக்க வச்சிடுறீங்க. அனிதாக்கா, எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர். இந்த ஹார்ட் எல்லாம் மை லவ்லி ஃபேமிலிக்கு உம்மா அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோவும் பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. அண்ணாவை கேட்டேன்னு சொல்லுங்கள். என்ன லட்சுமி அக்கா, கமெண்ட் படிக்கும்போது சிரிப்பு வருதுல்ல? அப்போ என் நிலைமையை நினச்சி உங்களுக்கு சிரிப்பாக வரலையா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. என் நிலைமையில இருந்து எல்லாரும் எப்போ பார்த்தாலும் ஐஸ்ன்னு தலையில் தூக்கி வச்சு ஆடுனா நான் என்னதான் பண்ணுறது? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். இந்த ஐஸு இப்படித்தான் எதையா சொல்லிட்டு இருப்பா. அவள் அப்படித்தான் மாயாஜாலம் பண்ணுவா. அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க. சாப்பிட்டீங்களா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க.
ஹாய் செம்பருத்தி அக்கா எப்படி இருக்கீங்க? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் செம்பருத்தி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செம்பருத்தி அக்கா எப்படி இருக்கீங்க? ஹாய் செம்பருத்தி ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் வீடியோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹரி, அண்ணாவா அக்காவா தெரியல, அக்காவா தான் இருக்கணும். சூப்பர் வீடியோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அஸ்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பர். அனிதா ஏன் இப்படி பண்ணுறா? திடீர்னு மாறிட்டே இருக்கா. எல்லாம் அவங்க அம்மா பண்ணுற வேலை. அனிதா மாறணும், சேர்ந்து வாழணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அஸ்மாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அஸ்மாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆஸ்மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் பிள்ளை தமிழனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்.